நமக்கு நிறைய. ஓகே ஓகே, அங்கதான் பேச போறேன். இது டிஸ்கஷன் தானே, பரவாயில்லையா? கேட்கல, மைக்ல மியூட்ல பேசுறீங்க. அதாவது இது கேள்வி பதில்னு ஒரு கேட்டகரியில கொண்டு போயிருவோம். சரி, ஓகே. 10 நாள் நடக்கிறத ஏன்னா திருப்பி யூஸ் பண்ணிக்கலாமே. இது நல்லா இருக்கு, நிறைய தகவல் கிடைக்குதுல, அதை வச்சுக்கட்டும். யாரெல்லாம் பணத்துல விழிப்பா இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து நம்பிக்கையில விழிப்பா இருப்பாங்க. நம்பிக்கையில விழிப்பா இருப்பாங்க, பணத்துல விழிப்பா இருப்பாங்க. யாரெல்லாம் எண்ணிக்கையில விழிப்பா இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து நேரத்துல விழிப்பா இருப்பாங்க. யாரெல்லாம் நேரத்துல விழிப்பா இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து எண்ணிக்கையில விழிப்பா இருப்பாங்க. யாரெல்லாம் நேர்மறை சிந்தனை, நேர்மறை எண்ணத்துல விழிப்பா இருக்காங்களோ அவங்க எல்லாம் இயற்கையில விழிப்பா இருப்பாங்க. இயற்கையில விழிப்பா இருக்கிறவங்க எல்லாம் வந்து நேர்மறை எண்ணத்துல வந்து விழிப்பா இருப்பாங்க. சோ இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, மனித இயக்கங்கள் அத்தனைக்கும் அடிப்படை ஆதார சக்தியா இருப்பது நம்பிக்கை. உலக இயக்கங்களின் அத்தனைக்கும் அடிப்படை ஆதார சக்தியாக இருப்பது எண்ணிக்கை. உயிர் இயக்கங்கள் அத்தனைக்கும் அடிப்படை ஆதார சக்தியாக இருப்பது இயற்கை. சோ இப்போ இந்த பிரபஞ்சம் தோன்றி 1380 கோடி ஆண்டுகள் ஆகுது. சோ நாம பல அண்டங்கள் இருக்கு. அதுல நாம வாழ்ற அண்டத்தோட பேர் வந்து மில்கி வே. இந்த மில்கி வேவோட விட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52,850 லைட் இயர்ஸ். ஒரு லைட்டோட, ஒரு செகண்டுக்கு லைட்டோட வேகம் பாத்தீங்கன்னா 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணும். அப்ப 52,850 லைட் இயர்ஸ் வந்து இதனோட விட்டம், இதனோட பரப்பளவு அப்படின்னு சொல்லலாம். இதுல கிட்டத்தட்ட 40,000 கோடிக்கு மேற்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கு. அப்புறம் 100 பில்லியன் கோள்கள் இருக்கு இதுல. இதுக்கு பக்கத்துல நம்ம வாழ்ற இந்த மில்கி வே அண்டத்துக்கு பக்கத்துல இருக்குது வந்து ஆண்ட்ரோமேடா கேலக்சின்னு ஒரு கேலக்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இந்த பூமியில நாம மட்டும் இருக்கோம். இது மாதிரி பல உயிர்கள், அதாவது வேற்று கிரக வாசிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பெரிய சயின்டிஸ்டான ஸ்டீபன் ஹாக்கிங், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மற்றவங்க எல்லாம் கூட நம்பினாங்க. அதனால என்ன பண்ணாங்க, அமெரிக்கா வல்லரசு, உலக வல்லரசான அமெரிக்கா வந்து 1979 80 வாகல்ல வாயேஜர் 1 வாயேஜர் 2 அப்படின்ற விண்கலத்துல ஏவுறாங்க. ஸோ அதனோட நோக்கம் என்னன்னா, நம்ம சூரிய குடும்பத்தை கடந்து வேற்று கிரகத்துல யாராவது இருந்தாங்கன்னா அந்த கிரகவாசிகளோட தொடர்பு கொள்றதுக்காக இங்க இருக்கிற இப்போ பழக்கத்துல இருக்கிற மத நூல்களை செப்பு தகடுல வந்து அச்சிட்டு அதுல வச்சு அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த வகையில வந்து திருக்குறளும் இடம்பெறுது. அப்ப திருக்குறள் வந்து உலக பொதுமறைன்னு சொல்ல முடியாது, இந்த பிரபஞ்சத்தோட பொதுமறை அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, அதுல பயன்படுத்துற எண்கள் தான். ஸோ அது வந்து 3 பாலு, 13 இயலு, 133 அதிகாரம், 1330 குறள்கள், 2660 வரிகள், 9310 சீர்கள். ஸோ தமிழ்ல வந்து பல நூல்கள் இருக்கு. உதாரணத்துக்கு சொற்களின் உயிரே இலக்கியம், நற்றிணை வந்து 401 பாடல்கள் இருக்கு. குறுந்தொகையில 25 பாடல்கள் இருக்கு. ஐங்குறு 400ல 500 பாடல்கள் இருக்கு. பதிற்று 10ல 10 பாடல், கலித்தொகையில 150 பாடல்கள், பரிபாடல் வந்து 70, புறநானூறு 400 பாடல்கள், அகநானூறு 120 பாடல்கள். அனைத்தும் வந்து 8 தொகை நூல்கள் ஆகும். அதே மாதிரி வந்து அகநானூறும் புறநானூறும் இது மட்டும்தான் வந்து இலக்கியம். மற்றவை எல்லாம் வந்து இலக்கியத்தை சார்ந்து வர நூல்களாக. 10 பாட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருமுருகாற்றுப்படை, புறநானூற்றுப்படை, சிறுபானூற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலை, பொறும்பானற்றுப்படை, இதெல்லாம் வந்து 10 பாட்டு. அதுக்கப்புறம் வந்து 14 கீழ்கணக்குல வந்து நாலடியாறு, நான்மணி கடிகை, இன்னா 40, இனியவை 40, கணவை 40, கார் 40, ஐந்திணை 50, திணைமொழி 50, ஐந்திணை 70, திணைமலை 45, திருக்குறள், திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்ச மூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி, கைநிலை. இது எல்லாம் இவ்வளவு நூல்கள் இருந்தாலும் திருக்குறள் சிறப்பானதுக்கு வந்து எண்களை அதிகம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டா கூட வந்து 448 ஆர்டிகல்ஸும், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃபெட்டாலிட்டி அப்படின்ற அந்த முக்கிய 3 கூறுகளும், 12 ஷெட்யூல்களும், 105 அமெண்ட்மெண்ட்ஸ் இதுவரை கொண்டு வந்தாலும் அதுல பயன்படுத்தியிருக்க
சீர்கள் 1,17,369 சீர்கள் பயன்படுத்திட்டாங்க. ஸோ அதனாலதான் உலகத்திலேயே லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க. ஸோ ஆக உலக வாழ் மக்களை வந்து 2 வகையா பிரிக்கலாம் ஊழின் அடிப்படையில. இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெளியாதலும் வேறு. அதாவது ஊழின் காரணத்தால் உலகத்துல வாழ்ற மக்களை 2 வகையா பிரிச்சோம்னா, செல்வம் உடையவர், செல்வம் அறிவு உடையவர். அதாவது நாணம் உடையவனிடம் செல்வம் இல்லை, செல்வம் உடையவனிடம் நாணம் இல்லை. அறிவும் செல்வம் சேர்ந்து இருக்கிறது வந்து ரொம்ப அபூர்வமா தான் இருக்க முடியும். அந்த வகையில வந்து எண்களை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அதை பொறுத்து தான் வந்து நம்மளோட வாழ்க்கையில வெற்றிலாம் இருக்கு. ஒரு சில கேள்வி நாராயணன் சார். கேள்வி ஃபர்ஸ்ட் மேத்தமேட்டிஷியன் யாரு? கேள்வி நீங்க சொல்றீங்க, இந்த இலக்கியங்களை பத்தி எல்லாம் அவ்வளவு சொன்னீங்க. வேற எந்த மொழியிலாவது இந்த மாதிரி இலக்கியங்கள் அந்த மொழிக்கு சப்போர்ட் பண்ற இது எதுவும் இருக்கா சார்? இது இந்த நீங்க அளவுக்கு சொன்னீங்க இனிவே 40 இன்னாமை 40 என்ன அதனால திவ்ய பிரபந்தம் அப்படிலாம் சொல்றோம்ல, இது எல்லாமே எண்ணிக்கை சம்பந்தப்பட்டதா? 4000 திவ்ய பிரபந்தம் 4000 பாட்டு இருக்கு. 4000 பாட்டும் ஒரே ஆள் எழுதல, ஒவ்வொருத்தரும் 10 பாட்டு, ஒவ்வொரு ஆழ்வார் 10 பாட்டு, அதுல மேக்சிமம் 10 பாட்டு எழுதின ஒரு ஆழ்வார் இருக்கார். அதான் திருமங்கை ஆழ்வார். ஸ்ரீரங்கத்துல அவரை தான் உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. அவர் வந்து உள்ள விட மாட்டேன்னு சொன்னோன்னே சரி அவர் மாட்டு ஆத்தங்கரையில படுத்துக்கிட்டாரு. ஆத்தங்கரையில உட்காந்து இந்த ஸ்ரீரங்க வர்ணனிக்கிறார். வெறும் 10 பாட்டு தான். ஆனா அந்த 10 பாட்டு மீதி இருக்கிற 3990 பாட்டுக்கு ஈக்குவல். அதாவது நீங்க என்னன்னா அந்த அதுதான் நம்பிக்கை. இப்ப நம்பிக்கைக்கு நான் உதாரணம் என்ன சொல்றேன்னா, ஒரு இடத்துல வந்து நம்ம உடல அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனசு என்ன சொல்லும்? நெகட்டிவா திங்கிங் பண்ணும். நெகட்டிவா திங்கிங் பண்ணும், விடாதால நம்ம மன குமரல அவங்கள திட்டுவோம். ஆனா நம்பிக்கை இப்படி மாத்திட்டாங்க, எதுக்கு நம்ம அங்க போகணும், நம்மள அவங்க கூட்டிட்டு போற மாதிரி நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு இவர் நேர்மறை சிந்தனையா மாறினாரு. அந்த ஆத்தங்கரையில உட்காந்து இந்த சைடு இருந்து அவர் அதை வர்ணிக்கிறார் 10 பாட்டு. யார் விடமாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்க ஒரு பல்லாக்கு அரேஞ்ச் பண்ணி இவரை தூக்கிட்டு அவங்க எவன் விடமாட்டேன்னு சொன்னாலும் அவன் தான் சுமந்து கொண்டு போய் ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. அப்போ நம்பிக்கையின் ஆதாரம் எங்க வரையும் வேலை செய்து பாத்தீங்களா? அதுதான் இது நம்பிக்கைக்கு கூட உதாரணமா சொல்லலாம். எண்ணிக்கை கூட சார் சொல்றாரு பாத்தீங்களா, 10 10 10 10 நிமிஷத்துல நடக்கும், 10 மணி நேரத்துல நடக்கும், 10 நாள்ல நடக்கும், இல்ல 10 வருடத்துல நடக்கும். அப்படி 10 10 பிரிச்சார் பாத்தீங்களா? இந்த ஆழ்வார் வெறும் 10 பாட்டு தான் பண்ணாரு. அப்ப அந்த 10க்கு ஒரு எஃபெக்ட் இருக்கு எண்ணிக்கை அப்படின்னு சொல்லும் போது. இது நீங்க கொடுத்த தகவல்ல இருந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொன்னது. இது ஏதோ கேள்வி கேட்டீங்களா, என்ன சார்? அதான் இப்ப நம்ம எண்ணிக்கையை பத்தி பேசும்போது மேக்ஸ் வந்து கிங்கு குயினு இளவரசி எல்லாம் சொன்னோம். அந்த வகையில உலகத்துல வந்து ஃபர்ஸ்ட் மேத்தமேட்டிஷியனோட பேர் என்ன? தெரியல சார் எனக்கு. அது தால்சாப் மிலட்டஸ் அப்படின்றவரு கிமு 624 இருந்து 546 வாழ்ந்தார். அவர் தான் வந்து உலகத்தோட முதல் மேத்தமேட்டிஷியன் சொல்றாங்க. அப்புறம் ஃபாதர் ஆஃப் மேத்தமேட்டிஷியன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆர்க்கிமிடிஸை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மதர் ஆஃப் மேத்தமேட்டிஷியன் சொன்னீங்கன்னா இப்பாட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. HIPA இப்பாட்டியா. இந்த பித்தாகரஸ் வந்து 6ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தாரு, கிமு 6ஆம் நூற்றாண்டுல. ஸோ பித்தாகரஸ் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, உலகத்தோட அத்தனை உயிரினங்களும் எண்ணிக்கை தான் அப்படின்ற மாதிரி பித்தாகரஸ் சொல்றாரு. அவர் வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் இல்ல, பிலாசபரும் கூட. 3:2ன்றத தத்துவத்தை உலகத்துக்கு கொடுத்தவர் வந்து பித்தாகரஸ் தான். அப்புறம் பிரம்மகுப்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து நம்ம ஊர் சேர்ந்தவர், ஜீரோவை முதல்ல இன்வென்ட் பண்ணாரு, பிரம்மகுப்தா. ஸோ அந்த வகையில வந்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பந்துலு ராமசாமின்றவர் 18ஆம் நூற்றாண்டு 1825 கணித தீபிகை என்ற நூலை எழுதும் போதுதான் வந்து முதலா ஜீரோவை தமிழ்ல கொண்டு வராங்க பயன்பாட்டுக்கு. அதுக்கு முன்னாடி வரலாம் வந்து ஜீரோ வந்து கிடையாது, வெறும் 1 to 9 மட்டும் தான் வச்சிருப்பாங்க. தமிழ் எண்ணூறுக்களை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது வரணும்னா ஒரு ஷார்ட்கட்டா வெர்டிகலா எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா, காலை உணவை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினார்.
காலை உணவை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினார். அப்படியே வந்து வெர்டிகலா 1 பை 1 ஒரு வேர்டா எழுதிட்டு வந்தீங்கன்னா அந்த முதல் எழுத்தெல்லாம் வந்து 1னா குரில் கா, நெடில் கா இல்ல, 2 உ, 3 நா, 4 வந்து ச, 5 வந்து ரு, 6 வந்து நெடில் சா, 7 வந்து ஏ, 8 வந்து அ, 9 வந்து கூறினார். இந்த சூனியம், இந்த பூஜ்ஜியம் வந்து சுழியத்தை வந்து முத 1825ல தான் கணித தீபிகை நூல்ல இங்க தமிழ்நாட்டுல பயன்படுத்துறாங்க. சோ கணிதத்தோட கடவுள்னு கருதப்படுற ஸ்ரீனிவாச ராமானுஜர் பிறந்த ஈரோடு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துக்கு வந்து 1000க்கும் மேற்பட்ட சூத்திரங்களை வந்து கொடுத்திருக்காரு. நேஷனல் மேத் டே அவரோட பேர்லயே டிசம்பர் 22ஆம் தேதி கொண்டாடப்படுது. வேர்ல்டு மேத்ஸ் டே கொண்டாடணும் இல்லைங்களா? நேஷனல் மேத்ஸ் டே நம்ம ஊர்ல கொண்டாடுறோம், இந்தியாவில் கொண்டாடுறோம். எவ்ரி இயர் வந்து 15th அக்டோபர் வந்து வேர்ல்டு மேத்ஸ் டேவா கொண்டாடுறாங்க. இன்னொரு புகழ்பெற்ற பெண்மணி, நம்ம இந்தியாவை சேர்ந்த பெண்மணி, பக்கத்து மாநிலம் கர்நாடகா, கம்ப்யூட்டரோட வேகமா வந்து அவங்க இது பண்ணுவாங்க மேத்தமெட்டிக்ஸ்லாம். அவங்களுக்கு பேரே வந்து ஹியூமன் கம்ப்யூட்டர். அவங்க பேர் சொல்ல முடியுமா? ஹியூமன் கம்ப்யூட்டர்னு யார, எந்த பெண்மணியை சொல்லுவாங்க இந்தியாவில்? கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவங்க. என்ன கம்ப்யூட்டர்? ஹியூமன் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரோட வேகமா கால்குலேஷன் போடுவாங்க. தெரியலையே சார். சகுந்தலா தேவி. அவங்க பேர் வந்து சகுந்தலா தேவி. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த மேத்தமெட்டிக்ஸோட ஆதாரம். ரெண்டாவது வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு அப்ரிவேஷன்ல நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், எம் ஃபார் மிராக்கிள் ஆஃப் நேச்சர்னு சொல்லலாம், ஏ ஃபார் ஹார்ட் ஆஃப் அரித்மெட்டிக்னு சொல்லலாம், டி ஃபார் டூல் ஆஃப் நாலேஜ் சொல்லலாம், ஹெச் ஃபார் ஹேபிட் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் சொல்லலாம், இ ஃபார் எவல்யூஷன் ஆஃப் சிவிலைசேஷன் சொல்லலாம், எம் ஃபார் மேஜிக் ஆஃப் நம்பர்ஸ், ஏ ஃபார் அப்ளிகேஷன் ஆஃப் ரூல்ஸ், ஐ ஃபார் ஐடியாஸ் ஆஃப் இன்டலெக்சுவல், சி ஃபார் கிரியேட்டிவிட்டி ஆஃப் அல்ஜிப்ரா, எஸ் ஃபார் சயின்ஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ இதுதான் வந்து மேத்தமெட்டிக்ஸோட அப்ரிவேஷன். நீங்களும் பண்ணலாம், இது ட்ரைனிங் இல்ல, நீங்களும் ஸ்பீச் இருந்தா நான் மட்டும் பேசிட்டு இருக்கலாம். இது நம்ம டிஸ்கஷன் தானே, நீங்க ஏதாவது சொல்லுங்க. மேடம், திலக மேடம் வணக்கம். மில்டன் சார் இருக்காரு, கலை சார், மில்டன் கலை சார் இருக்காரு. சார் குட் மார்னிங் சார், உள்ள வாங்க, ஜூம்ல இருக்குமே. நம்ம டெய்லி வருவோம்ல, செல்வ சிந்தனை லிங்க்ல தான் இருக்கோம் எல்லாரும். வாங்க வாங்க. ஓகே சார், அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். இன்னும் ஒரு 10 நிமிட துளிகளில் நான் வந்து விடுகிறேன் சார். வாங்க வாங்க மேடம், அர்ஜென்ட் இல்ல, வாங்க மேடம். நன்றி சார், நன்றி சார். பொறுமையா வாங்க மேடம். பள்ளிச்செல்வன் சார் வணக்கம். உற்சாகமான காலை செல்வ வணக்கம். எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கேட்டுட்டு தான் இருக்கீங்க. சரி, நீங்க ஏதாவது பேசலாங்க, அங்க ஏதாவது எனக்கு டிப்ஸ் அது யூஸ் ஆகும். ஐயோ, இது மலை மாதிரி கடல் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. நான் பனித்துளி மாதிரி துக்குனோடு ஏதாவது எங்கெங்க ஒட்டு பத்து பெருசாகலாம்னு பாக்குறேன். நீங்க ஒன்று எல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றீங்க. ஏகப்பட்ட தகவல் இருக்கிறது. பிரச்சனை என்ன பிரச்சனைனா, எப்படி எதை முன்ன டெலிவரி பண்றது, எதை பின்னாடி டெலிவரி பண்றது, எதை சீர்ல அதெல்லாம் போக வந்துடும் சார். மேயபுர மாடு இப்படி ரெகுலரா போகணும்னா போகும்போதும் மேயபுர மாடை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, தலையில புள்ள கட்டிக்கிட்டு போகாது. போயில மேய வேண்டியதான், அப்புறம் பர்ஃபெக்ஷன் ஆயிடும். தொடங்கிட்டீங்க பாருங்க, இனிமே நிக்காது. ஆமா, நான் கலெக்ட் பண்ண தகவலை கொடுக்குறேன், அதுக்கப்புறம் சரியா ரைட்டான்றதை பார்த்துப்போம். ஒரே ஒரு சஜஷன். சொல்லுங்க. ஒரே ஒரு சஜஷன், அதைத்தானே எதிர்பார்க்கிறேன். இல்ல இது வந்து ஸ்பீச்சுக்கு ஷார்ட்டா இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டீங்க. இல்ல, இன்னும் இருக்கு தகவல், இன்னும் இருக்கு தகவல் நிறைய கிடைக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க. இது வந்து இப்ப பை பிராக்டிஸுக்கு ரைட்டு. நிறைய கலெக்ஷன் பண்ணி இப்படி எல்லாம் இருக்கியான்னு காமிச்சு விட்டுட்டீங்க கோடு. இதெல்லாம் இருக்கு, நீ எதை எடுத்துக்க போறேன்னு நம்ம வாழ்க்கைக்கு உதவுது எப்படிங்கிறத அப்புறமா அதை பண்ணிக்கலாம். நீங்க இந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணதுல எங்க இருந்து கலெக்ட் பண்ணீங்க, என்னங்கிறது இந்த அதாவது இது நீங்களா சொல்றீங்களா, இது எந்த இடத்துல இருந்து வந்துச்சு, ஒண்ணுக்கும் ஒரு வரலாறு தனியா கோட் பண்ணிக்கிட்டே வாங்க. கேட்டா டக்குன்னு இந்த இடத்துல இருக்குன்னு சொல்றாப்ல. அது இருக்கு. ஒண்ணு நான் சொல்றது, அருணகிரி சார் சொல்றது, அசோக் சார் சொல்றது,
வரலாறு சொல்றது, இல்லைன்னா இது அசோக் சார் கண்டுபிடிக்கப்பட்டதே சொல்லுது. இது கடைசியா வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு இருந்தோம். அப்போ அசோக் சாரை சேர்த்து சொல்லிடுவேன். இப்போ நான் எண்ணிக்கை இது நம்பிக்கை எண்ணிக்கை இயற்கை வந்து அசோக் சார் தானே ஆத்தர்? ஆமா ஆமா, நமக்கு தெரிஞ்சது அவர் தானே. ஆமா. இல்ல நீங்களும் இப்ப இன்னைக்கு ஸ்பீச் எடுத்ததுல பத்தி ஏதாவது குறிப்பு எழுதணும்னா, நோட்ல எழுதணும்னா எங்க எடுத்தோம் என்னங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா, இங்க சொல்லுவாங்கல்ல யூடியூப்ல நாராயண பண்ணிட்டு சார் இதெல்லாம் கேட்டார்ல, அறிவியலுக்கு யார் ஆதாரம், நீ ஆதாரமான்னு கேட்டாரு. நான் ஆதாரம் கிடையாது. அறிவியலுக்கு ஆதாரம் வந்து நிரூபிக்கப்பட்டா அதான் அறிவியல். முதல்ல நிரூபிக்கப்படல. சோ அதுக்கப்புறம் உருண்டைன்னு சொன்ன உடனே அவரை பிடிச்சி கொளுத்தி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நிரூபிக்கப்பட்டதும் அதே இடத்துல அவருக்கு செலை வச்சோம். அதான் அறிவியல். நடக்கட்டும் நம்புங்கள், நம்புறேன் அப்படின்னு சொல்றது அறிவியல். நம்பு நடக்கும்னு சொல்றது வந்து ஆன்மீகம். அசோக் ஐயா சந்திக்கிறதுக்கு முன்னாடி நானும் அப்படிதான் இருந்தேன். நடக்கட்டும் சார் நம்புறேன் அப்படின்னு. இல்ல நீ நம்பு நடக்கும், அப்படிதான் இங்க போயிட்டு இருக்கு உலகத்துல அப்படின்னாரு. இந்த மாற்றமே வந்து அசோக் ஐயா சந்திச்சதுக்கு அப்புறம் தான் வந்தது. அதான் உண்மை. வைப்ரண்ட் அசோக் சார் தான் வந்து நீ நம்பு நடக்கும்னு சொல்லி என்னை மாத்துறது வந்து அவர் தான். அதுக்கு முன்னாடி வரலாம் நான் வந்து நடக்கட்டும் நம்புறேன்ற கேட்டகரியில தான் இருந்தேன். உலகத்துல பெரும்பான்மையான மக்கள் வந்து ஒரு சபையில வந்து நான் வந்து இப்படி இருந்தேன் இப்படி மாத்திரன்னு சொல்றது பெருந்தன்மையா இருக்கு. யாருமே தான் தவற வந்து ஒத்துக்க மாட்டாங்க சார். உண்மையில நீங்களும் நானும் அது தவறுன்னு நாங்க ஒத்துப்போம். அது வந்து அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் நம்ம பிரசன்டேஷன் நட்புலகில கூட பண்ணும்போது ஒருத்தர் வந்தார், இந்த பாண்டிச்சேரியில இருக்காரு. அவர் வந்து சொன்னார், அவர் ஏதோ ஒரு கேள்வி கேட்டார், வித்தியாசமா ஒரு பிரசன்டேஷன் பண்ணும்போது, நான் கோவப்பட்டேன், நான் சண்டை போடுவேன், எல்லாம் செய்வேன். ஆனா இப்ப நான் மாறிக்கிட்டேன், குழந்தைகளுக்காண்டி மாறிட்டேன், நம்ம எப்படியுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, இந்த பெருந்தன்மை எல்லாருக்கும் வராது சார். நீங்க ஒரு 10 பேர் முன்னாடி நான் மாறிட்டேன்னு சொல்றது பெரிய சாதனை தான் சார் அப்படின்னாரு. அது மாதிரி நம்ம வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நமக்கு தெரிஞ்சதுதான் உலகத்திலேயே சூப்பர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நமக்கு தெரிஞ்சதை தவிர வேற யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு சின்ன மேட்டர் ஒருத்தர் சொல்லும் போது நமக்கு அது தெரியாம இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. சிறு உலக அளவுல பெருமை எல்லாம் சொல்லிட்டு நம்ம ஊர் பெருமை சொல்லாம இருந்தா சரியா வருமா? 1000 ஆண்டா பேசிட்டு இருக்கோம். தஞ்சாவூர் பெரிய கோவில், நம்ம கலெக்டர் ஐயா வர இருக்காங்க தஞ்சாவூர். சோ பாத்தீங்கன்னா வந்து அந்த கோவில்ல விமானத்தோட உயரம் வந்து 216 அடி, அதாவது 66 மீட்டர் உயரம். சோ அது வந்து அங்க இருக்கிற அந்த சிவலிங்கத்தோட உயரம் வந்து 12 அடி. அதுக்கப்புறம் தமிழ் எழுத்துக்கள் நமக்கு தெரியும், உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. அந்த கோபுரத்துக்கும் அந்த சிவலிங்கத்துக்கும் அதாவது 216 அடி உயிர்மெய் எழுத்துக்கள். நந்திக்கும் கோவிலுக்கு இடையில உள்ள தூரம் வந்து 247 அடிகள். ஸோ மொத்த எழுத்து வந்து 247. ஆகையால இந்த எண்களை அடிப்படையா கொண்டு கட்டமைப்பு இருக்கிறதுனாலதான் 1000 வருடங்களா நம்ம வந்து தஞ்சை பெரிய கோவில் வந்து கம்பீரமா நிற்குது. அதை பற்றி நம்மளும் பறைசாற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படின்றதையும் பதிவு பண்ணிக்க விரும்புறேன். இல்ல, அது தமிழ் மொழியோட உறவு கொண்ட கோவில். அதாவது உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்லி நீங்க எண்களுக்கு ஒரு மொழிக்கு ஆதாரம் வந்து எண்கள்னே சொல்லலாம். எண்கள் தான் மொழியா வருதுன்னு சொல்ற மாதிரி இந்த தஞ்சை கோயில் வந்து தமிழ் பியூரி தமிழ் பேஸ் தான். தமிழ் மொழி எப்படி இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் அங்க இருந்தது. அந்த நந்தி வந்து ஆயுத எழுத்தா சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி நந்தி வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஒரே கல்லுல செதுக்கிறது இருக்கு. எங்க நெல்லையில இருக்கு. நெல்லையில வந்து கல்லால செதுக்கல நந்தி, இதே சைஸ் இருக்கும். அது வந்து நம்ம செங்கல் இது மாதிரி ஒரு மெத்தேடு இருக்குல்ல, அந்த சுண்ணாம்பு அந்த மாதிரி ஒரு மெத்தேடு, வெள்ளை கலர் நந்தி இருக்கும் நெல்லையப்பர் கோயில்ல. இது வந்து ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட நந்தி. இது எல்லாமே மேத்தமெட்டிக் கால்குலேஷன் சம்பந்தப்பட்டது தான். அது இன்ன வரையும் தெரியும். அது ஒரு டெக்னாலஜில கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா? என்னன்னா எல்லா பில்டிங்குமே அஸ்திவாரம் கீழே இருக்கணும், அதுக்கு மேல கட்டடம் எழுப்பலாம். தஞ்சாவூர் உல்டா, அஸ்திவாரம் மேல இருக்குது, கீழே இருக்கிற மெத்தேடு வந்து இந்த லூஸ் மணல்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா மணலால பொறுக்கப்பட்டு இதோட வெயிட் வந்து அந்த நீங்க சொன்னீங்கல்ல பீடம் கோபுரத்துல மேல இருக்க 650 டன்னா, அது எவ்வளவு டன், அதுதான் அஸ்திவாரம். இது வந்து உல்டா. இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இப்போ ஏதோ ஒரு இடத்துல கட்டியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி அது கீழே மணல் தான். இந்த மணல் என்ன ஆகும்னா இயற்கை சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல அது அட்ஜஸ்ட் ஆகும். அந்த பில்டிங் இப்போ மழை பெய்யுதுன்னா அதுக்கு ஏத்தாப்புல அந்த மணல்கள் கொஞ்சம் லூஸ் ஆகும். வெயில் காலத்துல நல்லா டைட் ஆகும்.
அதனால அங்க மேல கட்டடம் கட்டுறது ஃபுல்லாவே கற்களா கட்டப்பட்டது. அந்த ஒவ்வொரு கல்லுக்குமே இடையில ஒரு கேப் இருக்கும். இந்த இது வெயில் காலத்துல வந்து இணைஞ்சிக்கும், மழை காலத்துல விலகிக்கும், அந்த மாதிரி ஒரு மெத்தேடு. அது அந்த அந்த மெத்தேடு இப்படி ஒண்ணு கட்டலான்னு சொல்றது தஞ்சாவூர்ல பார்த்தா எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறாங்க. அது ஒரு கலைக்கு, அத மேத்தமெட்டிக் கால்குலேஷனுக்கு மற்றும் கலைகளுக்கு ஒரு உதாரணம் அது. இல்ல அப்படி கட்டினதோட காரணம் என்னன்னா, இயற்கையோட இணைந்து இருந்ததும் தமிழ் மொழியோட கொண்டிருந்த பத்துவம் தான் ராஜராஜ சோழன் அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்காரு. ஸோ அதனாலதான் நம்ம வரலாறு பேரேட்ல பதியப்பட்டிருக்காரு. ஒவ்வொரு வருடமும் நம்ம அவரை நினைவு கூறுறோம், தொடர்ந்து இது பண்றோம். கரிகால சோழனும் அப்படிதான். ஸோ இயற்கையோட இணைந்து அஸ்திவாரம் பாத்தீங்கன்னா கல்லை கொண்டு போயிட்டு 1 கிலோமீட்டர் தூரத்துல ஆத்துல போட்டா அது ஓடுற தண்ணியில அது அந்த மண்ணோடு அப்படியே வந்து சேர்ந்து வந்து ஒரு இடத்துல நிற்கும். ஸோ அப்படி கல்லை கொண்டு போய் முன்னாடி போட்டு அதுவே அஸ்திவாரமா மாத்துறது. கல்லுக்கும் மண்ணு, இன்னொரு கல்லுக்கும் இடையில மண்ணு தான். ஸோ அது வந்து இயற்கையான ஒரு அஸ்திவாரம். உலகத்துல வந்து த ஓல்டஸ்ட் டேம் வந்து சிமெண்டோ வேற எந்த ஒரு இதுவும் கல்லை இணைக்கிறதுக்கு பயன்படுத்தாத இயற்கை முறையில் அமைக்கப்பட்ட ஒரு டேம் வந்து கல்லணை தான். ஸோ இதை வந்து வெளிநாட்டு அறிஞர்களும் வந்து ஆய்வு பண்ணிட்டாங்க. அதனாலதான் அது இவ்வளவு வருஷமா நினைஞ்சிருக்கு. ஸோ அப்போ வந்து யாரெல்லாம் வந்து இயற்கையோட இணைந்து எண்களை பயன்படுத்தி நம்பிக்கையோட இருக்காங்களோ ஸோ அவங்க கண்டிப்பா வரலாற்று பேரேடுகள்ல இடம் பிடிக்கிறது தவிர்க்கவே முடியாது அப்படின்றது உண்மை. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் நம்மளோட லைஃப் பாத் நம்பர் கண்டுபிடிக்கிறது. எனக்கு லைஃப் பாத் நம்பர் வந்து இப்போ நான் 8ன்னு வச்சிருக்கேன். பேரை போடும்போது கூட பாத்தீங்கன்னா ரிச் ஸ்டார் போட்டு விஆர் நகரி போட்டிருக்கோம். ஐயா சொல்லுங்க ஐயா, சஜஷன் தான் இது. யாரோ பேச வேலுமதன் ஐயாவா? நான் தான் போட்டிருக்கேன். எனக்கு வந்து 6ஆம் நம்பர். எப்போ போனாலுமே நான் 6 தேடுவேன், இல்ல 6 என்னை தேடுது. எல்லா விஷயம் நேற்று ஜியா அன்பு செல்வனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம 1 2 3 4ல ஃபங்க்ஷன் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாரு பிஜி ராஜன். அதுல எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்க, நானும் ஓகேன்னு சொல்லும் போது என்னோட நம்பர் என்ன தெரியுமா? 42. அதுல பாருங்க 42 ரிச் நாராயணன் போட்டிருப்பேன். அதாவது நான் இயற்கையாவே வந்து அந்த 6ஆம் நம்பர் அல்டிமேட்டா விரும்ப ஆரம்பிச்சனால அந்த சீரியல் நம்பர் கூட எனக்கு மேக்சிமம் 6ஆம் நம்பர் வரும், இல்ல 33 வரும், 24 வரும். இப்படி மாறி பாத்தீங்கன்னா எப்படி 6 தான் வரும். அது நேத்து நடந்த நிகழ்ச்சிக்கு நான் சொல்றேன். 6ஆம் நம்பர் எனக்கு உதாரணமா வருது. மேக்சிமம் நான் வீடு வாங்கினது வந்து ஜூன் மாசம் 6ஆம் மாசம் தான். அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது 6ஆம் தேதி. அப்போ 6ஆம் மாசம் 6ஆம் தேதி அது ஒண்ணு. அதே போல 2022 அதை கூட்டினா கூட 6ன்னு வர்ற மாதிரி இருக்கும். இந்த 6 அதாவது சார் சொன்ன மாதிரி சார் ஒண்ணு சொன்னார் பாத்தீங்களா, ஒரு நம்பரை நீ செலக்ட் பண்ணும்போது அது ஒண்ணு ரொம்ப படுத்துன்னு சொல்லுவார். அது படிச்சிச்சு 6ஆம் நம்பர். அதுக்கப்புறம் 6ஆ 9ஆன்னு கன்ஃபியூஸ். அப்புறம் தான் பார்த்தேன் இந்த 3 6 9 3மே ஒரு ஏஞ்சல் நம்பர் மாதிரி தான். ஏன்னா அது அதால வகுப்படும், அடுத்ததால வகுப்படாத ஏதோ சொன்னாங்க. 3ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் மட்டும் 3ஆம் நம்பர்ல வகுப்படும், 9ஆம் நம்பர்லயும் வகுப்படும். 6 6 மட்டும்தான் வகுப்படும், 9 9 மட்டும்தான் வகுப்படும். இந்த 3க்கு மட்டும் ஸ்பெஷல் என்னன்னா 3ஆலையும் வகுப்படுது, 6ஐயும் வகுத்துல 3ஆல 9. இதெல்லாம் ஒரு ஃபேன்சி நம்பர் மாதிரி இருக்கும்போது அப்போ 6ஆம் நம்பர் நம்ம 3க்கு 9க்கு நடுவில் இருக்கிற 6ஆம் நம்பர் நமக்கு ஃபேன்சி நம்பரா வந்திருக்கு அப்படின்னு நினைச்சுட்டா இந்த ரிச் நாராயணன்ல அந்த கம்ப்யூட்டர் சிம்பிள் 6ஆம் நம்பர்ல வந்து ராக்கெட் மாதிரி இருக்கு, அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னோட இது புரிதல். உலக பணக்காரர்ல முதலிடத்துல இருக்கிறது எலான் மஸ்க், எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். அவரோட இந்த கார் கம்பெனிக்கு டெஸ்லா கார் கம்பெனி வச்சிருக்காரு. ஸோ டெஸ்லா என்ற நேமை ஏன் அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு, எப்படி இன்ஸ்பயர் ஆனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெஸ்லா நிக்கோலஸ் டெஸ்லான்றவர் ஒருத்தர் சமகாலத்துல தாமஸ் ஆல்வா எடிசன் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்தார். ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து அந்த பல்பை வந்து 999 டைம்ஸ் 999 முறை முயற்சி செய்து தோல்வியுற்று 1000 முறை தான் வந்து அந்த பல்பை வந்து கண்டுபிடிச்சாரு. ரிப்போர்ட்டர்ஸ் கூட கேட்டாங்க அவர்கிட்ட, நீங்க வந்து 999 முறை தோற்று போயிட்டீங்களே, நீங்க கைவிட்டுன்ற எண்ணம் வரலையா, ஏன் வந்து இத்தனை முறை இது பண்ணீங்க? அதுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் கொடுத்த பதில் வந்து ரொம்ப அற்புதமானது. அவர் என்ன சொன்னாரு, நான் 999 முறை வந்து எப்படி பண்ணக்கூடாதுன்னு கத்துக்கிட்டேன். ஹவு நாட் டு மேக் ஏ பல்ப் அப்படின்றத நான் கத்துக்கிட்டேன். 1000வது முறை தான் நான் வந்து ஹவு டு மேக் ஏ பல்ப் அப்படின்ற விஷயத்த நான் வந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்தாரு. ஸோ அவர் வந்து அவரோட டிசி கரண்ட்ல ஒரு சிறு பிழை ஏற்பட்டது.
அதை வந்து சரி செய்யறதுக்கோ இல்லைன்னா அதை பார்த்துக்கிறதுக்காக வேண்டிதான் நிக்கோலஸ் டெஸ்லான்றவரை வேலைக்கு அமர்த்துறாங்க. ஸோ நிக்கோலஸ் டெஸ்லா வந்து ஏசி கரண்ட் வந்து கண்டுபிடிச்சாரு. இன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள், அதாவது தாமஸ் ஆல்வா எடிசனோட 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிக்கல பாதி வந்து புழக்கத்துல வந்தாலும், இந்த டெஸ்லான்றவர் கண்டுபிடிச்ச ஒரு சில இது மட்டும்தான் வந்து பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. ஆனா அது நம்மளோட 80% பயன்பாட்டுக்கு யூஸ் ஆகுது. ஏசி கரண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, காயில்ஸ் எந்த வகையில எடுத்துக்கிட்டாலும், மோட்டர்ல எடுத்துக்கிட்டாலும், மிக்சியில எடுத்துக்கிட்டாலும் வந்து அது வந்து டெஸ்லாவோடது தான். இந்த 3, 6 ஃபேன்சி நம்பர் 9 இதெல்லாம் நீங்க சொன்னதுனால இந்த டெஸ்லாவோட எஃபெக்ட் என்னன்றதை பார்ப்போம். ஸோ டெஸ்லா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு உயிர், அந்த ஒரு உயிர் வந்து அப்படியே இருந்ததுன்னா அதனால எந்த பயனும் இல்லை. அது வந்து 2ஆக பரிணமிக்குது, 4ஆக பரிணமிக்குது, 8ஆக பரிணமிக்குது, 16, 32, 64, 128, 256, 512, 1024, 2048 அப்படியே பரிணமிக்குது. ஸோ திரும்ப இப்போ 1ல வச்சுக்கோம். 1 சிங்கிள் டிஜிட் அப்படியே வச்சுக்கலாம், 2 சிங்கிள் டிஜிட் அப்படியே வச்சுக்கலாம், 4, 8 அப்படி வச்சுக்கலாம். இந்த 16 வந்து கூட்டுத்தொகை போட்டோம்னா அது 7 வருது. அதனால அது 7 சிங்கிள் டிஜிட்டா மாத்திடலாம். 8க்கு அப்புறம் 7 ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் வந்து டெஸ்லாவோட சீரியஸ்க்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். 32ஓட கூட்டுத்தொகை 5. அதுக்கப்புறம் 64 கூட்டினீங்கன்னா 1 வரும். 128 கூட்டினீங்கன்னா 2 வரும். 286 கூட்டினீங்கன்னா 4 வரும். திரும்ப இந்த 1, 2, 4, 8, 7, 5 அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால இந்த நம்பர் சீரியஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இந்த டெஸ்லா எங்க போனாலும், எங்க தங்கினாலும், என்ன வாங்கினாலும், இப்ப நீங்க நாராயண் சார் சொன்ன மாதிரி 3, 6, 9 அது அந்த அடிப்படையில் தான் இது பண்ணுவார். ஸோ இப்போ இன்னொரு சீரிஸ் நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்க, 3ஓட மடங்கா எழுதிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, 3, 6, 12, 24, 48, 96. ஸோ இதனோட கூட்டுத்தொகையெல்லாம் பார்த்தா கூட 3 வரும், 6 வரும், 3 வரும், 6 வரும், இப்படிதான் ரிப்பீட் ஆகும். ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த 1ல இருந்து 9 வரை நீங்க இந்த வட்டத்துக்குள்ள போட்டோம்னா, அதாவது இப்ப கடிகாரத்துல 12 இருக்கு இல்லைங்களா, அந்த 11, 12 விட்டுட்டு 10மே விட்டுட்டு 3 நம்பரை விட்டுட்டு 1ல இருந்து 9க்குள்ள ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம அடக்குனோம்னா, ஸோ அதாவது 3 வந்து 1, 2, 4 3 எண்களை கண்ட்ரோல் பண்ணுது. 6 வந்து 5, 7, 8 இந்த 3 எண்களை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பிரபஞ்சத்தோட இரு பகுதிகளா வந்து செயல்படுது இந்த உலகத்துல வாழ்ற அத்தனை உயிரினங்களையும். அப்போ இந்த 3யும் 6யும் எது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்ரீம் பவர் எல்லாம் சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ், இறை அப்படின்னு ஆன்மீகத்துல சொல்ற இடத்துல இந்த 9 இருக்கு. ஸோ இந்த 9 வந்து 3யும் 6யும் கண்ட்ரோல் பண்ணுது. 3 வந்து 1, 2, 4 கண்ட்ரோல் பண்ணுது. 6 வந்து 5, 7, 8 இந்த 3 எண்களை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து டெஸ்லா நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது இந்த மாதிரி தான் வரும் டெஸ்லா நம்பர்ஸ். இந்த இது வரைபடம் இப்படிதான் வரும். ஸோ அதனால வந்து இது ஆல்ரெடி ப்ரூவனு, அவர் லைஃப்ல சக்சஸா இருக்காரு. அதை பார்த்தா எலான் மாஸ்க் வந்து அவரோட கார் கம்பெனிக்கு வந்து இந்த டெஸ்லா கார் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு வந்து இப்போ 60 நொடிகள் வந்து ஒரு நிமிடம், இந்த 60 நிமிடம் ஈக்குவல் டு ஒரு ஹவர். சார் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு மாதத்துக்கு 30 நாள் ஆவரேஜா எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு வருடத்துக்கு 365 நாள், அந்த அதை மொத்தமா டைம்ல கன்வெர்ட் பண்ணோம்னா 8766. இது எல்லாத்தோட கூட்டுத்தொகையும் 9ஆ வரும். ஸோ இந்த 3, 6, 9 தான் வந்து கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து டெஸ்லாவோட நம்பர்ஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார் வேற ஏதாவது சஜஷன் சொல்லுங்க சார். ஹாப்பி கண்ணன் சார் இருக்காரு. திலக மேடம் வந்துட்டீங்களா? அன்பான உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம் சார். மிக்க மகிழ்ச்சி. உண்மையாலுமே இதுக்கு நாராயண் சாருக்குமே அருணகிரி சாருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை அவங்களோட பாதங்களை வச்சுக்கிறேன். உண்மையாலுமே அதான் நீங்க ஆக்சுவலி சொல்லுவாங்க, ஒருவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய நண்பனை பற்றி தெரிந்து கொண்டால் போதும், அவனை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒன்று இல்லை அப்படின்னா அவனோட படிக்கிற புத்தகங்களை வச்சு ஒருத்தனோட கேரக்டரை வச்சு சொல்லலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த 2 விஷயத்துல ஒரு மனுஷனை பத்தி ஈஸியா சொல்லுவாங்க. பட் உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கிறது என்ன அப்படின்னா, என்னுடைய நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறது ஆக்சுவலி நீங்க எல்லாம் அப்படிங்கிற போது எனக்கு அது ஒரு பெருமை. ஏன்னா ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா, வாழை நார் வந்து ரொம்ப பெருமைப்படுவேன். ஏன் அப்படின்னா, நான் எந்த இடத்துல சேரனோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னை பயன்படுத்துறாங்க. ஆனா நான் மல்லிகைப்பூ கூட சேர்ற போது என்னை தலையில வைக்கிறாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா, அழகான ஒரு மலரா வந்து நான் மாலையா கட்டுற போது என்னை கழுத்துல போட்டுக்கிறாங்க. பட் அப்படி இருக்கத்தான் நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு அந்த வாழை சொல்லிச்சாமா.
அதுபோல நானும் பெருமையா சொல்லிக்கிறேன், உங்களோட வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நேரங்கள் வந்து எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் என்னுடைய பெருமையான நேரங்கள்ல சொல்றேன். அதுக்கு என்னுடைய கடவுளுக்கும் என்னுடைய தாய் தந்தைக்கு என்னோட மனைவிக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் உண்மையாலுமே ரொம்ப பிரமிப்பா இருக்குது. ஆக்சுவலி ஒவ்வொரு மனிதர்களோட சேர்ற போதுதான் ஒரு சில விஷயங்கள் வந்து உனக்கு வாழ்க்கையில நீ கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து ஒண்ணு இயற்கையா கிடைக்கிறது, ஒண்ணு நாம உபயோகப்படுத்திக்கிறது. பட் எனக்கு இது வந்து இந்த இடத்துக்கெல்லாம் நான் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து நாராயண் சார் தான். ஆக்சுவலி அவருக்கு என்னுடைய நன்றிகளை அவரோட பாதங்கள்ல வச்சுக்கிறேன். உண்மையாலுமே அவர் தான் எனக்கு இந்த அசோக் குமார் சார் அறிமுகப்படுத்தி வச்சாரு. பட் யோசியில தான் நானும் அவரும் ஃப்ரெண்ட் ஆனோம். பட் நாராயண் சார் வந்து ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்னா ரொம்ப நல்ல மனிதர். அது மூலியமா தான் கிடைச்சது ஒண்ணு. கண்டிப்பா இன்னைக்கு வந்து நம்ம உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னா 100% நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வச்சு நம்மளோட எதிர்காலத்தை நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதில்லை. பட் இன்னைக்கு நம்ம ஒருத்தர் ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனா பட் 100% இன்னும் நாம இதுல தெளிவா இருந்தோம் அப்படின்னா 1000 நாள்ல நம்மளோட வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகங்களே கிடையாது. கண்டிப்பா நம்ம எல்லாருமே செல்வம் அப்படிங்கிறத அந்த இதை அதை விட 16 செல்வங்களை பட்டு செல்வந்தரா இருக்கும். பணக்காரரா இருக்கிறது அப்படிங்கிறது வேற, செல்வந்தரா இருக்கிறது வேற அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சார். கண்டிப்பா நம்ம எல்லாருமே செல்வந்தரா இருப்போம். கண்டிப்பா நான் இப்படி ஒரு குரூப்ல இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆக்சுவலி ஒவ்வொரு விஷயங்கள் ஏதாவது தெரியல அப்படின்னாலும் டப்புனு யாரோ நம்மளுடைய நண்பர்கள் நேத்து திலகவதி அம்மா இருக்காங்களா? இருக்காங்க சார், இருக்காங்க. உண்மையிலுமே நேத்து அவங்க 46 நிமிஷத்துக்கு பக்கத்துல ரோட பேசினாங்க. உண்மையிலுமே எவ்வளவு விஷயங்கள், என்ன தெளிவுது அப்பா. உண்மையிலுமே லைஃப்ல வந்து அதான் சொல்லுவாங்க, நீ ஒரு முடிவு எடுக்கிற போது நீ யாரு இன்னும் நல்ல நண்பர்கள் அப்படின்னு இருக்கிறாங்களோ அவங்க கூட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு ஒரு முடிவெடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க கூட பேசுறதுக்கு அப்புறமே நேத்து காலையில பேசணும், நேத்து அவங்க கூட நேத்து சாயங்காலத்து வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் முடிவெடுக்கிற போது அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டபுளா இருந்துச்சு. அப்போ இந்த காலையில 5 to 6 நம்ம மீட் பண்றோம் அப்படின்னா 100% இந்த நாள் வந்து ஒரு ஒரு புனிதமான நாளா நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிற எந்த விதமான மாற்றமே இல்லை. கண்டிப்பா வந்து அசோக் குமார் சார் வந்து நம்மளுக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். பட் அதுல எந்த விதமான மாற்றமே இல்லை. அதுல சந்தேகப்பட வேண்டியதில்லை. பட் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும். கண்டிப்பா நம்ம திருவள்ளுவரை பார்த்திருக்கலாம், அல்லது விவேகானந்தரோட இருந்திருக்கலாம். எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை வந்து சுபாஷ் சந்திர போஸ் இருக்கிற காலத்துல நம்மள பிறந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கு. கண்டிப்பா ஏன்னா அவங்களோட சாதனையை வச்சு. பட் அசோக் குமார் சார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு 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 மனுஷர் வாழக்கூடிய ஒரு சமகாலத்துல வாழ்றோம் அப்படிங்கிற போது அப்போ நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சவங்க தான். அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே ஏதாவது சந்தேகம் வருது அப்படின்னா சந்தேகமே பட வேண்டியதில்லை. நாமெல்லாம் இறைவனால நேரடியா ரசிக்கப்பட்டவர்கள். இந்த நிரோட்பதை இந்த உலகத்துல 800 கோடி மக்கள் இருக்காங்க. எல்லாருமே வந்து மகிழ்ச்சிக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தன்னை அறிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா நம்மளுக்கு நினைச்சு பாருங்க, இவ்வளவு ஒரு பெரிய விஷயம் என்ன சந்தேகம், பட் என்ன சந்தேகம் வந்தாலும் கேட்டாலும் அசோக் குமார் சார் ஆன்சர் பண்றாரு. அப்போ இப்பேற்பட்ட ஒரு சமகாலமா ஒரு ஒரு மனிதர் வாழ்ற காலத்துல நம்மளை கடவுள் படைச்சுக்கிறார் அப்படின்னா இட் இஸ் த பிரைஸ். அது வந்து உண்மையிலுமே ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். நாம பிறந்திருக்கக்கூடிய இந்த இடம், நாம உணர்ந்திருக்கக்கூடிய பட் இது வந்து நான் என்னை பத்தி தனியா சொல்லிட்டு இருக்கேன் நான். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு 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 ரட்சிக்கப்பட்ட மனிதரா நாம் வாழ்ற போது நம்மளால ஏன் சாதிக்க முடியாது? பட் நான் நேத்து அதுதான் யோசிச்சேன். என்ன இல்லை இந்த உலகம், என்ன உள்ள என்ன இல்லை அப்படிங்கிற இந்த உலகத்துல எல்லாமே கொட்டி கிடக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா பட் அது எடுத்துக்கிறதுக்கான சில கால அளவுகள் வந்து ஒவ்வொருத்தரோட மனித வாழ்க்கையில நேரங்கள் மாறுதானே தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்போ நாம வந்து இப்போ சரியான இடத்துல இருக்கிறோம். அதை சரியா பயன்படுத்துற போது நமக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும் அப்படிங்கிறதுல என்னுடைய எல்லளவும் எந்த சந்தேகம் இல்லை. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் அட்டன் பண்ணது டேபிள் தான் உட்காந்து அட்டன் பண்ணுவேன். ஆக்சுவலி அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுள் இருந்துச்சு. ஆனா பட் அசோக் சாரோட சில சில விஷயங்களை பத்தி பேசுற போது நீங்க கீழே சமணங்கால் போட்டு போறீங்க அப்படின்னாரு. நான் கீழே சமணங்கால் போட்டு வந்து மீட்டிங் அட்டன் பண்ண ஆரம்பிச்சேன் ரெகுலரைஸ். பட் அந்த சமணங்கால் போட்டு நான் உட்காந்து மீட்டிங் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட லைஃப்ல எத்தனையோ மாற்றங்கள் எனக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்குது. பட் என்னோட உடல்ல சரி, என்னோட மனோநிலையும் சரி. பட் ஆனா ஃபர்ஸ்ட் எல்லாம் சமணங்கால் போட்டு போறது அப்படின்னாலே ஒரு பெரிய ஒரு 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 சங்கடமா இருக்கு. பெரிய ரிஸ்கா தான் நான் இருப்பேன். ஆனா பட் இப்போ எங்க போய் உட்காரக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்க எல்லாமே நான் வந்து டேபிள தவிர்த்துறேன். எல்லாமே கீழே சமணங்கால் போட்டு வந்து சாப்பிடணும். சமணங்கால் போட்டு வந்து ஏதாவது முக்கியமா யாராவது கூட வெளியே போய் பேசுற ஃப்ரெண்ட்ஸ் கூடனா அப்போ
இடைமறிக்கிறதுக்கு பண்ணிக்கலாம். அது இன்னும் 20 நிமிடங்கள் இருக்கு. 5:18 ஆயிடுச்சு. ரைட் சார். ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து எண்ணிக்கை தலைப்பு சம்பந்தமா ஏதாவது கேள்வி அல்லது ஏதாவது சார் கருத்து ரைட். ஒரு நிமிஷம் அந்த மாதிரி ஷேர் பண்ணோம்னா நம்ம அதை ஒட்டி பேசுவேன். இல்லைன்னா அந்த கேள்விக்கு பதில் கொடுத்து ஏதாவது பேச முடியுமான்ட்டு தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ சார். என்னுடைய நம்பரை நான் செலக்ட் பண்ணிக்கிறது 9ங்க சார். 9 நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் பிறந்த தேதி 9 அப்படிங்கறதுல அதை பெருசா எடுத்துக்கிட்டு இருந்த ஒண்ணு. அதுக்கப்புறம் நான் என்னுடைய கார் வந்து 9019. பட் அது வந்து கடவுள் கொடுத்த பெரிய ஒரு கிஃப்ட் என்னோட காரு. அப்போ ஒண்ணுனா பாக்குறபோது எல்லாமே என்னுடைய தொகைகள் வந்து 9 அப்படிங்கிற ஒரு நம்பரை நான் செலக்ட் பண்ணணும்னா அன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் 9, 8, 1 இந்த நிகழ்வுல நான் எதை செலக்ட் பண்ணாலும் என்னோட லைஃப்ல வந்து மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் கொடுக்குது. பட் என்னுடைய நம்பரை நான் செலக்ட் பண்ணிக்கிறது 9. இறைவன் அருளால எனக்கு நீங்க எல்லாமே கிடைச்சதுக்கு அந்த எல்லா வல்ல பஞ்சபோத இறையாற்றலுக்கு நவகிரக தெய்வங்களுக்கு இந்த காலத்துல நன்றி சொல்றேன். இந்த குரூப்ல இருக்கக்கூடிய எல்லாருமே உடல் ஆரோக்கியம், மன மகிழ்ச்சி, பொருளாதார சுதந்திரங்கள் அனைத்தும் பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் செயலுக்கு எப்பொழுதும் இறைவன் துணை இருக்க வேண்டும் என்ற இறைவனிடத்தில் வேண்டுதலும் என்னுடைய வாழ்த்துக்களையும் கூறி எனக்கு இவ்வளவு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் அனைவரின் பாதங்களையும் தொட்டு நன்றி வணக்கம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து எண்ணிக்கையை ஒட்டி கேள்வியா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல ஏதாவது ஷேர் பண்ணோம் அப்படின்னு. சார் அனைவருக்கும் இனிய காலை செல்ல வணக்கம். செல்வ வணக்கம் மேடம். சார் நான் 3 இது மட்டும் சொல்லிடுறேன் சார் இன்னைக்கு. நம்பிக்கை, எண்ணிக்கை, இயற்கை. ஏன்னா இந்த 3 இதுக்கான டெஃபினேஷன் சொல்றப்போ எல்லாத்துக்கும் திருப்பியும் ஆழமா பதியும் சார். அதனால அதை பத்தின ஒரு 3 வரிகள் நான் சொல்லிடுறேன் சார். நம்பிக்கை என்பது மனித இயக்கங்களின் அத்துணைக்கும் அடிப்படை ஆதார சக்தியாக விளங்குவது நம்பிக்கையாகும். இது நம்பிக்கைக்கான டெஃபினேஷன் சார். 2, எண்ணிக்கை உலக இயக்கங்களின் அத்தனைக்கும் அடிப்படை ஆதார சக்தியாக விளங்குவது எண்ணிக்கையாகும். 3, இயற்கை உயிர் இயக்கங்களின் அத்தனைக்கும் அடிப்படை ஆதார சக்தியாக விளங்குவது இயற்கையாகும். அதனை பத்தி ஒரு சில வரிகள் பேசுறேன் சார். இப்போ நம்மளுடைய சுயநினைவு சக்தி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பூமி போல, பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது நம்பிக்கை போல. எப்படி மற்ற பூமியை இயக்குகிறதோ அதை போல அதனுடைய சுற்றிய இயக்கம்தான் நமது நம்பிக்கை. அறிவியல் என்பது உண்மை, ஆன்மீகம் என்பது நம்பிக்கை. உண்மையை தேட வேண்டாம். நடக்கும் என்பது நம்பிக்கை, நடக்காதும் என்பது நம்பிக்கை. ஆனால் நாம் நம்பிக்கையை பலப்படுத்தினால் நிச்சயம் நாம் வெற்றி அடைவோம். அனுதினமும் நாம் செய்யும் செயலாலே அந்த நம்பிக்கை பலப்படுகிறது. அடைய முடியாததை நோக்கி நாம் பயணம் செய்யும் பொழுது அடைய முடியாததை நோக்கி அடைந்தே தீருவேன் என்று பயணம் செய்வதே நம்மளுடைய மாபெரும் மகிழ்ச்சி என்று இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன் சார். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். சார் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு சின்ன ஏதாவது சொல்லுங்க எண்ணிக்கையை பத்தி. என்ன தோணுது சொல்லுங்க. கேள்வி இருந்தாலும் கேளுங்க. வாய்ப்புக்கு நன்றி. கலைச்செல்வன் பேசுறேன். நம்ம எண்ணிக்கையை பத்தி சாரு சொன்ன முதல் கிளாஸுக்கு நான் வரலனாலும் உங்க கிளாஸுக்கு முன்னாடியே நான் சார்கிட்ட கேட்டு வாங்கிட்டேன். இந்த சக்திகள்லாம் 10 ஆதார சக்தியை என்னுடைய இறைவணக்கத்துல நான் வச்சிருக்கிறேன். அதுக்கு என்ன நம்பர் அப்படின்னு சாதாரணமாக கேட்கல. இந்த பத்தி தான் நம்ம கிளாஸ் எடுக்க போறோம், இருப்பின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஆனா யார்ட்டையும் சொல்லாதீங்க, கிளாஸ்ல பாத்துக்கலாம்னாரு. அந்த முதல் 2 நாள் நான் வரல, இதுதான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் அந்த வீடியோவும் பார்த்து கேட்கல. இதை சொல்றேன், சரியான நீங்களும் சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதையே நான் நம்புறேன், அதை சொல்லியிருப்பாருங்க. 1ல இருந்து 0ல இருந்து 9 வரைக்கும் 10 எண்ணா எடுத்துக்க சொல்லிட்டாரு. சைபருக்கு அதாவது ரெட்டலக்கம் உள்ளதெல்லாம் பஞ்சபூத சக்தின்னும், ஒத்த இலக்கமெல்லாம் இன்னர் சக்தி அப்படின்னு சொன்னாரு. இந்த ரெட்டை இலக்கம்னு பார்த்தா 0, 2, 4, 6, 8. அந்த சைபருக்கு 1ன்னு கொடுத்து ஆகாச சக்தி வச்சுக்க சொல்லிட்டாரு. 2ன்னு சொல்லிட்டு வெப்ப சக்தி வச்சுக்க சொன்னாரு. 4ன்னு சொல்லிட்டு பூமி சக்தி, திடசக்தி, பூமின்னு வச்சுக்கிட்டேன், திடசக்தின்னு வச்சுக்க சொல்லிட்டாரு. 6ன்னு சொல்லிட்டு காற்று சக்தி, 8ன்னு சொல்லிட்டு நீர் சக்தி. ஒத்தப்படையில 1, 3, 5, 7, 9 இந்த 5 வருது. இந்த 1க்கு காலசக்தி, 3க்கு ஆக்க சக்தி, 5க்கு இயக்க சக்தி, 7க்கு ஈர்ப்பு சக்தி,
9க்கு வந்து உயிர்ப்பு சக்தி. இப்ப அப்படியே வரிசைப்படுத்தினா 0 ஆகாச சக்தி, 1 காலசக்தி, 2 வெப்ப சக்தி, 3 ஆக்க சக்தி, 4 திடசக்தி, 5 இயக்க சக்தி, 6 வாயு சக்தி, 7 ஈர்ப்பு சக்தி, 8 நீர் சக்தி, 9 உயிர்ப்பு சக்தி. இந்த 9ல நான் பிறந்த நாள் வந்து 13, 3, 1, 4 திடசக்திய நம்பர்ல வச்சுக்கலான்னு வச்சிருக்கிறேன். 4 நாற்காலி, 4 பக்கம் பேஸு. நான் என் உத்தியோகமும் விஓ உத்தியோகம், எங்க போனாலும் பேஸு. பிள்ளையார் சொல்லி போட்டோன்னா அது வெற்றியாகவும் இருக்கு. எனக்கு தான் பயன்பெற்று வருதா என்னன்னு இன்னும் சரியா கண்டுபிடிக்க முடியல. நான் எங்க போய் என்னை உட்கார வச்சு ஒன்றும் இல்லை, ஒரு கடையில் போய் நின்றுக்கிட்டு இருந்தாலும் அங்கே வியாபாரம் நடக்கும். அடுத்தவங்களுக்கு என்னால் ஒரு தொடங்கி வைக்க முடியும். இது அசோக் சாரும் புரிஞ்சுக்கிட்டு என்னை வந்து இனிஷியேட் பண்ணி விடுவார். நல்லது எதையுமே உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எஸ் போடுற பழக்கம் எனக்கு ஒன்று உண்டு. நான் நித்யானந்த அமைப்பில் இருக்கையிலையும் எஸ் எஸ் ஆமாம் ஆமான்னு சொல்லி கேட்கறதுக்கு பதில் சொன்னதுனால எங்கள் தஞ்சை மாவட்டத்துக்கு ஒரு பொறுப்பு அவரேவே நியமிச்சிட்டாரு. இல்லை எனக்கெல்லாம் வேணாங்க, என்னோட பெரிய ஆள்லாம் இருக்காங்கன்னு பெரிய ஆள்லாம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவேன், இருக்கிறேங்கிற அட்டன்ஸ் போடுவேன். ஃபுல்லாக ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக டோட்டலாக செய்ய முடியாது என்னால். ஆனால் ஒரு தொடங்கி வைக்கையில் ஒரு கூட்டம் கூடிக்கும். இதை நான் பார்த்துக்கிட்டே வர்றேன். அதனால் திடசக்திக்கு இப்போ இந்த அமைப்பு இருக்குது. 4 நாற்காலி, இது வந்து நியூமராலஜிக்கலையும் கேள்விப்பட்டிருக்கு. அதனால் இதையே வைத்திருக்கேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். 5:25 நன்றி சார். 5:25 ஆகுது. ஒரு 5:35 அங்க எல்லாரும் போயிடலாம். இன்னும் 10 நிமிஷம் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். சார் அடுத்து ஒவ்வொருத்தரும் எண்ணிக்கை பத்தி ஏதாவது ஒரு சில வரிகள் சொன்னா நல்லா இருக்கும். சார் வந்து நட்புகளில் பேசுறாரு இன்னைக்கு இல்லைங்களா சார்? நட்புலர் இல்லைங்க, இது ஜேசிஐ நெய்வேலியில பேசுறேன் சார். அந்த லிங்க் மட்டும் இதுல போட்டுருங்க சார் ப்ளீஸ். எனக்கு லிங்க் இல்லை சார். அனுப்பி நம்ம குரூப்ல கூட இருக்கு, செல்வ சிந்தனை குரூப்ல இருக்கு. ஓகே, நன்றி சார். சார் அடுத்து வேற யாராவது ஒருத்தர் பேசுங்க, ஏதாவது ஒரு சில ஐடியா. இப்ப நம்ம கலைச்செல்வன் ஐயா சொன்ன மாதிரி அந்த 0ல இருந்து 9 வரலாம் ஒவ்வொரு சக்தி சொன்னார் இல்லையா? பாடத்துல முதல் நாள் கிளாஸ்ல வந்துச்சா சார்? இது நான் சொன்னது சரிதானா? சரிதான், கரெக்ட் தான். ஓகே, நீங்க சொன்னா சரியா தான் சார் இருக்கும். இல்ல அப்படி இல்ல, இது எனக்கு ஒண்டிக்காக சார் சொன்னாரு. இல்ல முதல் நாள் நான் கேட்டுட்டேன், மறுநாளும் என்னால தொடர்ந்து வர முடியல. சரி, இதுதான் நிறுத்திருப்பாரு சார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். பார்த்தேன், கரெக்ட் தான். வேலுமதன் ஐயா, அன்பு செல்வன், மில்டன் ஐயா, சொல்லுங்க உங்களோட எண்ணிக்கை சார்ந்த கேள்விகள் அல்லது சிறப்பு தகவல்கள். சார் எனக்கு ஒரு டவுட் கொஸ்டின் ஐயா. சொல்லுங்க ஐயா. இந்த பித்தாகரஸ் எப்படி எண்கள் கணிதத்தை பயன்படுத்தினார், அதன் மூலமா எப்படி அதை எப்படி பயன்படுத்துறது, அந்த மாதிரி ஏதாவது தகவல் இருந்தா சொல்ல முடியுங்களா ஐயா? பித்தாகரஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் பிலாசபர். அவர் தான் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை உயிருக்களும் உயிர் இயக்கங்களும் எண்கள் அடிப்படையில் தான் இயங்குது. ஏதாவது ஒரு மிஷினரி எடுத்தோம்னா அதுல என்னென்ன எலமெண்ட், நீங்க மெக்கானிக்கல் தானே சார்? ஆமாங்க. இப்ப நம்ம ஒரு மிஷினரி எடுத்தோம்னா என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளார இது பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தோட இயக்கமே வந்து எலமெண்ட் என்ற எண்கள் தான் அப்படின்னு அவரு 6ஆம் நூற்றாண்டுலேயே சொல்லியிருக்காரு, கிமு 6ஆம் நூற்றாண்டு. எண்கள் இல்லாம எந்த இயக்கங்களும் இல்லைன்றத வலியுறுத்தினவர்ல முதல் வலியுறுத்தினவர்ல பித்தாகரஸ் தான் முக்கியமானவர். 2054 நம்ம ஐயன் வள்ளுவன் வந்து எண் என்ப எழுத்தென்ப என உயிருக்கும் கண் என்ப அப்படின்ற திருக்குறள் மூலியமா எண்ணும் எழுத்தம் வந்து வாழும் உயிர்களுக்கு கண்ணன் சொல்லியிருக்காரு. அருணகிரி சார், எனக்கு ஒரு கேள்வி. நம்ம இதுல வந்து ஆரியப்பட்டா இந்த வானிலை ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாங்கல்ல, அவங்களெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் வச்சுதான் அந்த ஆராய்ச்சி வானிலை இருக்கு. இப்போ ராக்கெட்ல விட்டாங்க, ஆனா அதுக்கு முன்னாடி அதோட தியரி அவங்க எழுதி வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க, அது உண்மைதானா? அந்த இது கால்குலேஷன் எல்லாம் கரெக்டா இருந்ததுன்னு கேட்கிறேன். பெபினாசி சீரியஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். அதாவது பிரபஞ்சத்துல இருக்கிறது எல்லாமே வந்து பெபினாசி முறையில தான் வந்து செடி, புழு, புல்லு, நம்மளோட உடல் அமைப்பு, உறுப்புகள் அமைப்பு, சார் கேட்ட மாதிரி எப்படி வாழ்க்கையில பயன்படுது அப்படின்னு நம்ம எல்லாமே இன்னைக்கு நடக்கிற ட்ரேடிங்ல இருந்து நம்மளோட அந்த இசிஜி எக்கோகிராபி பாக்குறதுல இருந்து எல்லாமே பெபினாசி ஃபாலோ ஆகுது. ஆனா பெபினாசி எப்ப வராரு? இட்டாலிய மேத்தமெட்டிஷியன் அவரு.
ஸோ அந்த அறிஞரோட பேரை வந்து இப்ப பெபினோசின்னு நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். வரலாறுல அதான் படிக்கிறாங்க பெபினோசி சீரியஸ்னு. ஆனா அதே தேயத்தை வந்து 2ஆம் நூற்றாண்டுலயே வந்து எழுதியிருக்காங்க இந்திய சயின்டிஸ்ட். ஸோ அது வந்து என்ன சொல்றது, அங்கீகரிக்கப்படல, இல்லைன்னா வந்து விளம்பரப்படுத்தல, உலகம் வந்து அதை அட்மிட் பண்ணிக்கல. ஸோ ஆனா நம்ம பெபினோசி தான் வந்து இது பண்றோம். அதே மாதிரி இப்போ பித்தாகரஸோட தியரங்களை முன்னாடியே வந்து சித்தர்கள் சொல்லிட்டாங்க தமிழ்ல. பட் உலகத்துக்கு வந்து சொன்னாதானே. இப்ப எனக்கு நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. உதாரணத்துக்கு நிக்கோலஸ் டெஸ்லான்றவர் வந்து தாட் கேமரா அப்படின்னு ஒரு ப்ராசஸ் முயற்சி பண்ணிட்டு இருந்தார். தாட் கேமரான்னா என்னன்னா, நான் என்ன தாட், என்ன எண்ணங்கள் வருதோ, என்ன வந்து நான் மனசுக்குள்ள காட்சிகளை கொண்டு வரணும், அல்லனா தொடர் காட்சியா நான் ஃபீல் பண்றேனோ அதை வந்து ஸ்கிரீன்ல கொண்டு வர முடியும். நம்ம ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கும் கரண்ட் வந்து ஒயர் மூலியமா எடுத்திருக்கோம் இப்போ. ஸோ இந்த ஒயர் இல்லாம ஒரு பெரிய டவர் போட்டுட்டு ஒயர்லெஸ் எலக்ட்ரிசிட்டியை வீட்டுக்கு கொடுக்க முடியுமா? இந்த 2 ஆராய்ச்சியில அவர் ஈடுபட்டு இருந்தார், இது நிக்கோலஸ் டெஸ்லான்றவர். ஆனா என்னன்னா, அன்பார்ச்சுனேட்டா அது 2மே வந்து நிரூபிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். அதனால எல்லாமே எழுதியிருக்கு சார். ஸோ அதை வந்து உலகத்துக்கு கொண்டு போகும்போது தான் அங்கீகரிக்கப்படுது, அதுக்கு பேட்டர்ன் வாங்கிக்கிறாங்க. அப்படிதான் இன்னைக்கு ஹோமியோபதி மற்ற விஷயங்கள்லாம் வந்து மேலை நாடுகள்ல வந்து அதுக்கான பேட்டர்ன்ஸ் வச்சிருக்காங்க. நாம வந்து பேட்டர்ன்ற ஒரு அமைப்பு முறையே கிடையாது. அப்போ சிஎம்டிஏ, எம்எம்டிஏ இதெல்லாம் இப்போ உருவாக்குனது. அதே மாதிரி விதிகள் இப்போ உருவாக்கிட்டாங்க. நம்ம பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 12 இது ஒரு வருடத்துக்கு 12 மாதங்களை பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ உலகத்தையே ஆண்ட, அது சூரியன் அஸ்தமிக்காத நாடுன்னு சொல்ற இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா 1752 வரலாம் வந்து ஒரு வருடத்துக்கு 10 மாதம் தான் பயன்படுத்தி இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க 10 மாதத்துல இருந்து 12 மாதத்துக்கு நகர்றாங்க. ஸோ அப்பனா பாத்துங்க எவ்வளவு அறியாமையில இருக்காங்க, நம்ம எவ்வளவு அட்வான்ஸா இருந்திருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ எதனால அப்படின்னா, அதுக்கு உதாரணம் கூட பாத்தீங்கன்னா, அக்டோபர் ஆக்டல்னா 8, ஆனா இன்னைக்கு அக்டோபர்னா 10வது மாசம், டெசிமல்னா 10, ஆனா டிசம்பர்னா 12வது மாதம். ஸோ அது என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வந்து ஜீசஸோட பர்த் வந்து 128 இயருக்கு ஒரு முறை வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ அப்படி ரிப்பீட் ஆகும்போது அதுல வர அந்த மாறுபாடுகளை வந்து மக்கள் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்கு 900 வருடங்களுக்கு மேல ரிப்பீட் ஆகுற முறையை வந்து போப் கிர்கோரியன்ற ஒரு நம்ம ஃபாலோ பண்றோம். அதான் வந்து கிர்கோரியன் கேலண்டர். நன்றி சார். சார் 4 more minutes, இன்னும் 4 நிமிஷத்துல நம்ம அங்க போயிடலாம். வேற ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க, இல்ல சிறப்பு தகவல் அதை ஒட்டி ஏதாவது ஷேர் பண்ணணும்னா பண்ணுங்க. நம்பர்ஸ். ஐயா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா, இப்போ நீங்க பேசுங்கன்ற இல்லையா, நாங்க கேள்வி கேட்கிறோம் இல்ல பேசுறோம்னா? இல்ல, நீங்க கேள்வி கூட கேளுங்க. எனக்கு தெரியலனாலும் ஒரு திரும்ப தேடி கண்டுபிடிச்சு நம்ம அடுத்த மீட்டிங்ல ஷேர் பண்ணலாம். நாம இன்னைக்கு தெரிஞ்சது போய் அங்க ஷேர் பண்ண போறோம், அவ்வளவுதான். முதல்ல கேள்வி கேட்கணும்னா இப்போ நம்ம ஏதோ ஒண்ணு கேட்க முடியாது, நம்ம சப்ஜெக்டை எண்ணிக்கை ஒட்டி கேளுங்க. ஏதோ ஒண்ணு கேட்டாலும் நம்ம இன்னைக்கு சொல்ல முடியாது. ஏதோ ஒண்ணு எண்ணிக்கை ஒட்டி சொல்லுங்க. ஆல்ரெடி நேத்தே சொல்லிட்டேன் ஐயா கிட்ட. அதாவது எண்ணிக்கை வந்து இப்ப எண்ணிக்கையில இவ்வளவு இருக்கா அப்படின்றதே இப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுவும் நீங்க இந்த ஃபெபினாசி சீரீஸ் இதெல்லாம் வந்து இப்ப புதுசா கேள்விப்படுறேன். இதுவரை உண்மையிலேயே அப்படிலாம் ஒண்ணு இருந்தா, ஏன்னா அதுக்கான தேடலும் இல்ல. அப்போ அந்த சப்ஜெக்டை தொடும்போது இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, இது இயக்கங்களே வந்து இதனுடைய ஆதாரத்தில் தான் இயங்குதா அப்படின்றதே ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கு. ஆமா, உலக இயக்கங்கள் எல்லாமே வந்து அப்படிதான் இருக்கு. இல்ல அதான் அதை நம்ம உற்று நோக்கினா மட்டும்தான் அது தெரியும் இல்லையா. அது இங்கே அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, இப்ப கண்ணன் சார் சொன்ன மாதிரி அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இங்க கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதை மேலும் மேலும் கத்துக்க தான் நாங்க விரும்புறோம் ஆக்சுவலி. ஏன்னா ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். தெரியாமலே நம்ம பாதியில இப்ப நீங்க சொன்ன மாதிரி மற்ற விஷயங்கள்ல எல்லாத்துலயுமே நான் நம்பினா நடக்கும் அப்படின்றதா இருந்தேன். ஆனா இந்த எண்ணிக்கை விஷயத்துல இன்னுமே எனக்கு உடன்பாடு வரல ஆக்சுவலி. ஏன்னா இது என்னவோ திரும்ப ஒரு இல்ல, அதுக்கு என்னன்னா, நீங்க இந்த டிப்பிங் பாயிண்ட் வரல. டிப்பிங் பாயிண்ட் என்னன்னா, லைஃப்ல இப்போ இன்னைக்கு 10 லட்சம் தரேன், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறீங்களா? இன்னைக்கு 2 ரூபா தரேன், நாளைக்கு 4 ரூபா தரேன், 3வது நாள் 8 ரூபா தரேன், 4வது நாள் 16 ரூபா தரேன், 5வது நாள் 32 ரூபா தரேன், 6வது நாள் வந்து 64 ரூபா தரேன். அப்படி போனீங்கன்னா 21 நாள்ல வந்து இந்த 10 லட்சம் கிடைக்காது, 20 லட்சத்தி பிளஸ் கிடைக்கும். அதான் 21 லட்சம் கிட்ட கிடைக்கும். 20,97,186 ரூபாய் கிடைக்கும். அப்போ இதுக்கு பேர் வந்து கூட்டு விளைவு. ஐயா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க நமக்கு, அசோக்குமார் ஐயா, கூட்டு விளைவு வந்து உலகத்துல 8வது அதிசயம்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப வந்து
நம்ம இந்த கூட்டு விளைவு வரல முயற்சி பண்றதில்ல, அல்லது அது வரல நம்மளோட நம்பிக்கையை வந்து பலமா என்ன தேடுறோமோ அது கிடைக்குதான்னு நோக்கி போறதில்ல. அதுக்கு முன்னாடியே வித்ட்ரா பண்ணிடுறோம், கிவ் அப் பண்ணிடுறோம். அதனாலதான் வந்து அந்த நம்பிக்கை வரல. எனக்குமே அந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்தது. ஸோ நான் வந்து எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அதை கொஞ்சம் எல்லா ஆங்கிள்லயும் போய் பார்ப்பேன். 360 டிகிரிலையும் போய் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது அதுல டவுட்ன்றது வந்து கிளியர் ஆயிடும். ஸோ அது அவ்வளவு நல்லதும் இல்லை. ஆக்சுவலா நிறைய இன்ஃபர்மேஷன் தேடி வைக்கிறது நல்லது இல்லை. என்ன தேவையோ அதை மட்டும் தேடி வைக்கிறது பெட்டர்ன்றது என்னோட தாழ்மையான. அருணகிரி சாரை பத்தி பிடிச்சது எனக்கிட்ட ஒண்ணு என்னன்னா, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்குவாரு, அமைதியா இருந்து பயன்படுத்த வேண்டிய நேரத்துல மட்டும் பயன்படுத்துறாரு பார்த்தீங்களா, அதுதான் பெருசு. எனக்கு தெரிஞ்சதுன்னா அது தப்பு அப்படி இப்படின்னு வாதம் பண்ணார். அவர்கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியுது, அப்படியே சேவடையா அமைதியா இருப்பாரு. அவருக்குன்னு சான்ஸ் வரையில அவுத்து விட்டுருவாரு, ரைட்டா தப்பா அவுத்து விட்டுருவாரு. எங்க எடுத்தீங்கன்னா கூகுள் எடுத்து காமிச்சு விட்டுருவாரு, ஒன்றும் பேச முடியாது. அது அது ஒரு பாலிசி, அது அவருக்கு கிடைச்ச எல்லாம் உங்க நட்பு வட்டாரங்கள் தான், எல்லா ஸ்ட்ரென்த்தும் வந்து பிகாஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான். அது மாதிரி கண்ணன் சார் எனக்கு பிடிச்சது வந்து வாழ்த்துல அப்படியே வெளுத்து கட்டி விடுவாரு, அப்படியே கவர்ந்து விடுவாரு. ஒரே ஒரு நாள் தான் பேசினாரு, மறுபடியும் அவருக்கு போட்டு பாக்குற அவர் என்னிடம் வரவே மாட்டேங்கிறாரு. 5:35 ஆயிடுச்சு, அங்க மூவ் பண்ணலாமா? அந்த இதுக்கு லிங்க் வந்துடுங்க. ஓகே ஓகே, நன்றி நன்றி. அந்த லிங்க் நம்ம இந்த ஷார்ட் பாக்ஸ்லயும் போட்டிருக்கேன், மில்டன் ராஜசேகர், அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே சார். அருணகிரி சார் வெளியே போயிட்டாருங்க. போயிட்டாரு. சொல்லுங்க சார், சொல்லுங்க மேடம். இப்போ சார் சொல்லக்கூடிய தகவல் எல்லாம் பாத்தீங்கன்னா தகவல் பெட்டகத்தில் இருந்து எடுக்கும் குறிப்பு போலதான் சார் என்னால எல்லாம் இருக்க முடியுது. அவர் மாதிரி நம்ம தகவல்களை சேகரித்து வைப்போமா, அதை பத்தி பேச முடியுமா அப்படிங்கிறது சொல்ல முடியல சார். இப்பெல்லாம் அவர் பேசுறப்போ அவர் தகவல் பெட்டகமா இருக்காரு, அதுல இருந்து சில குறிப்புகளை மட்டும்தான் நம்மளால சார் எடுத்துக்க முடியுதுன்னு வைங்களேன். இப்ப நம்ம அந்த நிலைக்கு போகணும்னா இன்னும் நிறைய விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சார். சரி மேடம், நம்ம அங்க போலாம். நேரம் ஆயிடுச்சு, நம்ம அங்க கலந்துக்கலாம். உங்களுக்கு